வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தக்கம் யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மோதல் முத்தி போயிடுச்சுன்றாங்க. அப்படி என்ன முத்தி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, மஃபா பாண்டியராஜன்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல முக்கியமான முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இல்லை. ராஜேந்திர பாலாஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவட்ட செயலாளரும் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தெரியும் ராஜேந்திர பாலாஜி ஒரு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அவர் மேலே ஒரு ஆவினில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருந்துச்சு பார்த்தீங்களா. துரத்திட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட்டில் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்லாம் போய் பிடிக்கிற அளவுக்கு தலைமறைவே இருந்தார். அப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி. அவர் எஸ்பி வேலுமணியோட தீவிர ஆதரவாளர் ராஜேந்திர பாலாஜி. இப்போ எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு காயின் நகர்த்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வரப்போகுன்றது தெளிவாக தெரியுது. எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் தான் நியூஸ் சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மாநில பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஃபா பாண்டியராஜன் ரீசெண்டாகவே ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் இணைஞ்சிருவான்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பொதுக்குழு வழக்கு தான் நம்பி தான் அவர் இப்போதைக்கு இருக்கதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்கணுன்னு அவர் சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாது, கரை வேட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஆனால் சசிகலா சுற்றுப்பயணத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கொடியை வச்சுட்டு போகிறது எதுக்கு சசிகலாவை பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டு அவங்கள லாக் பண்ணலன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. சசிகலா பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நயினாகேந்திரன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பிஜேபியில் இப்போ இருந்தாலுமே அவருக்கு அங்கே செட் ஆகலை. அவர் தமிழக பாஜகத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் பார்த்திங்கன்னா இப்போ 2024 இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய செலவு பண்ணிட்டார். ஆனால் இது ப்ரீ பிளான்ட்டு பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிட்டாங்க. நயினாகேந்திரன் ஜெயிக்க வேண்டிய நபர், ஜெயிச்சிருந்தால் மத்திய அமைச்சர் ஆயிருப்பார். அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி தோத்தார்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். அண்ணாமலை டீம் தான் இப்படி பண்ணிட்டாங்க. அந்த 4 கோடி பார்த்திங்கன்னா சிக்கிச்சு பார்த்திங்களா, அதை கோர்த்து விட்டுட்டாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை டீம் சிடி ரவியை கூட பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் அப்போ இப்படி தான் பண்ணாங்கன்ற ஒரு பொதுவான விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் செலவு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் 2024 பண்ணியிருக்காரு. சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு தான் பண்ணியிருக்காரு. இப்போ 24லேயும் சீட்டு பார்த்திங்கன்னா இப்போ மாநில தலைவர் ஆனாலும் கொடுப்பாங்க. அது யார் செலவு பண்ணுறது என்னதுக்கு வந்துட்டாங்க. இதே திமுக போனால் பார்த்திங்கன்னா அவர் மானுக்கும் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுக அப்ரோச் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்தில் இருக்கதா தகவல் இருக்குது. அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாங்கன்ற மாதிரி எடப்பாடி கூப்பிட்டாலுமே அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஜெயலலிதா சிறைக்கு போனோன்னா பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலுமே பட் பின்னாடி என்னென்ன சொல்கிறாங்க, சசிகலாவோட சாய்ஸ் தான் ஓபிஎஸ். ஆனால் ஜெயலலிதாவோட உண்மையான சாய்ஸ் நயினாகேந்திரன். நயினாகேந்திரன் அன்னைக்கே முதலமைச்சர் ஆயிருப்பார். அதை தடுத்தது சசிகலா. அந்த கோவத்தை தான் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிஜேபியில் இணைஞ்சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கரை வெட்டி சின்னம் கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு அது அவர் காலி பண்ணார். சசிகலாவை எதுக்கு காலி பண்ணல? சசிகலா பார்த்திங்கன்னா சின்னம் கொடியெல்லாம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. சுற்றுப்பயணத்தில் நல்லாவே தெரிஞ்சு. இப்போ நயினாகேந்திரன் பார்த்திங்கன்னா சசிகலாவை எதிர்த்து தான் பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்காரு. இப்போ அவங்கள எடப்பாடி பழனிசாமி எதுவுமே லாக் எதுவும் பண்ணல, இந்த சின்ன கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திருப்பியும் பார்த்திங்கன்னா நயினாகேந்திரன் அதிமுக இருந்து சசிகலா உள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாக போயிடும் சொல்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால் அதிமுக இணையில இப்போ அடுத்த ஒரு சாய்ஸ் திமுக இணைஞ்சா அப்பாவுக்கும் மகனுக்கும் பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்குறதுலாம் இயல்பங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா திமுக காய் நகர்த்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஜேபி நட்டா, அமித்ஷா, ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி பொறுப்பெல்லாம் இருக்குது. அரவிந்த் மேனன் கூட சொல்லிட்டாரு தமிழக பாஜக தலைவராக பார்த்திங்கன்னா நயினாகேந்திரன் போடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நயினாகேந்திரன் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாமே வேண்டான்ற மாதிரி பதவியை வெறுத்துட்டார். அது எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம காலி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அரசியல் விட்டு ஒதுங்கிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செல்வாக்காக இருந்த பண்ணையாரை பார்த்திங்கன்னா அண்ணாமலைன்ற ஒரு நபர் ஒன்றுமில்லாத பண்ணையாராக்க பார்த்திங்கன்னா பண்ணையாராக மாற்றி விட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா பரபரப்பாக எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற மாதிரி நிலைப்பாடில் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. ராஜா அந்த கூட்டணி கொண்டு வந்தால் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திமுகவும் அதிமுகவும் பார்த்திங்கன்னா ஆண்ட கட்சி, அவங்களுக்கு எப்போ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும். ஆனால் தேசிய கட்சியெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ எம்பி எலெக்ஷன்
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த எம்எல்ஏ எலெக்ஷன், அப்போ சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. வெறும் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அண்ணாமலை மாநில தலைவர் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன பிரச்சனை கூட பண்ணுங்கள், என்ன தப்பு வேணால் பண்ணுங்கள், என்ன பொம்பளை மேட்டர் இல்லை என்ன ஆனால் மாட்டிக்காதீங்க, நீங்கள் 100 சம்பாதிக்கிறீங்கன்னா 20 என்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காராம். இது திருச்சி சூர்யா பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ தமிழக பாஜக தலைவராக பார்த்திங்கன்னா வந்தப்புறம் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையில் தான் வந்து அண்ணாமலை வந்து ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆருத்ரா அதெல்லாம் மிகப்பெரிய லெவல் சம்மந்தப்பட்டிருக்கதா வந்து தகவல் வெளியாச்சு. பட் எதுலேயுமே மாட்டாமல் ஸ்டடியாக போயிட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அரவிந்த் மேனன் வந்து தமிழக பொறுப்பாளர்னு சொல்லிட்டு நியமிக்கும் போது காலையிலேருந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து சாயங்காலம் தான் வாழ்த்து சொல்லியிருந்தார். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு அரவிந்த் மேனனை போடான்னு சொல்லிட்டு டெல்லி தலைமைக்கு வந்து இவர் அண்ணாமலை சொல்லியும் மாற்றி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து எல்லாமே போய் சொல்லிட்டுருக்காரு. கர்நாடக எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு காமிக்கிறேன்னாரு. இப்போ 40ல் பார்த்திங்கன்னா 25 இடங்களை ஜெயிப்போன்ற மாதிரி எல்லாம் கதை விட்டுருக்காரு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ அவுட்டாக தப்பாக போச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யாரை இவர் வேணான்னு சொன்னாரோ அவரை தூக்கி பார்த்திங்கன்னா பொறுப்பாளராக போட்டாங்க. முதல் சிடி ரவி தான் இருந்தார். சிடி ரவியை பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு தூக்கி விடுறது தான் அண்ணாமலை ட்ரை பண்ணார். இப்போ நயனா நாகேந்திரன் எப்படி காலி பண்ணார் 4 கோடி மேட்டரில். 4 கோடி பார்த்திங்கன்னா ஒன்று சிக்கிச்சு பார்த்திங்களா, அதில் பேர் கெட்டு போய் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக வாக்கு விழுந்துச்சு. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து சட்டமன்ற தேர்தலில் போய் சிடி ரவியை காலி பண்ணார். ஆனால் அவர் தமிழக பொறுப்பாளர் இருக்கார். அவர் எப்படியாவது தூக்கணும்னா அங்கே காலி பண்ணால் சரியாயிரும். அவர் பார்த்திங்கன்னா பணம் பட்டுவாடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிக்கலை மாட்டி அவரை காலி பண்ணிட்டுவார். அவர் வந்து ஒருவேளை பிஜேபி அங்கே கர்நாடகாவில் வந்து ஆளுங்கட்சியாக வந்திருந்தால் அவர் தான் சிடி ரவி தான் முதலமைச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோல்வி சந்திச்சால எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் தோல்வி சந்திச்சால பொறுப்பாளர் பதவியிலேருந்து அவர் தூக்கி விட்டாங்க. அரவிந்த் மேனனை போது அரவிந்த் மேனன் வந்து வேணான்ற மாதிரி இவர் அண்ணாமலை சொல்லியும் இப்போ வீம்புக்கே பார்த்திங்கன்னா தலைமை போட்டுக்கதா சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மீட்டிங். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சவுடான்னு பார்த்திங்கன்னா வந்து மத்திய அமைச்சர் பங்கேற்கிறார். அப்போ அரவிந்த் மேனன் இருக்கார். தமிழக பாஜக எல்லாரும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக வந்து மேடையில் இருந்திருக்கணும், நடுவில் கிளம்பி போயிட்டார். ஸோ இந்த தங்க மேட்டர் ஒன்று சிக்கிச்சு பார்த்திங்களா, கஸ்டம்ஸ் பிடிச்சாங்க பார்த்திங்களா, அதை வந்து காப்பாற்றுறது தான் போனான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி சூர்யா பேசி சொல்லியிருக்காரு. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், கவனித்து பார்த்தா அந்த தங்கம் சிக்கினா பார்த்திங்களா, அவருக்கு வந்து இந்த பிருத்திவிராஜன்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டால் போட்டிருக்காரு இந்த ஏர்போர்ட்டில். அந்த ஸ்டால் போட்டு கொடுக்குறதே அண்ணாமலை தான். அண்ணாமலை இன்ஃப்ளூயன்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு. அவங்க டீம் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து தங்கம் கடத்திட்டு வந்து ஒரு 50 லட்சம் போதுனா இங்கே 90 லட்சம் விற்றுறது, 40 லட்சம் அவங்க லாபம் வச்சு விற்கிறது. ஸோ இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த போதை மருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிரானது. இதே தங்கம்னா பெரிய லெவலில் வந்து இஷ்யூவாக இருக்காதுன்ற மாதிரி வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து திருச்சி சூர்யா சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த பிடிச்சாங்கல்ல கஸ்டம்ஸ் 25 பேர் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூண்டோடு மாற்றி விட்டாங்க. ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சிக்காரனுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் சொல்கிறக்காண்டி அந்த அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. இதெல்லாம் திருச்சி சூர்யா பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசுகிறனால இது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுது. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக மேலிடமே அண்ணாமலை மேலே வச்சுருந்தா நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.